நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இன்று காலையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அஸ்வினி வைஷ்ணவ் இப்போது செய்தியாளர்களை சந்தித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன்படி 2021ஆம் ஆண்டு கொரோனா காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அதையொட்டி அனைத்து கட்சிகளும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில், அது பீகார், தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநில அரசுகளே எடுத்தன. பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. இதையொட்டி மத்திய அரசு இன்று நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஜாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீடு அந்தந்த ஜாதிகளின் எண்ணிக்கையின் சதவீதத்திற்கு ஏற்ப வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல மாநில அரசுகள் இதுபோன்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த போதிலும் உச்ச நீதிமன்றம் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று தெரிவித்து அதை அமல்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போது மத்திய அரசே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறது. இதனால் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்டிருந்தது. அப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த ஜாதிகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் எடுக்கப்பட்டு வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் என்றும் அதன் பின்னர் அந்தந்த ஜாதிகளுக்கு ஏற்ப அந்த இடஒதுக்கீடு சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை வலியுறுத்தி வந்தன. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு தரப்பிலும் மத்திய அரசு எடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்று கூறியது. இப்போது மத்திய அரசே மக்கள் தொகை கணக்கெடுப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் என்றும் அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் இதற்கு மத்திய அமைச்சரவை தரப்பிலிருந்து ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சரவை சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பானது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக 2011ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பானது நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் நடத்தப்படும் என்றும் அதற்கு மத்திய அமைச்சரவை தரப்பிலிருந்து ஒப்புதலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது மத்திய அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பில் சேர்த்து எடுத்து இருப்பதால் மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவை இல்லை என்றும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவை அறிவித்த அஸ்வினி வைஷ்ணவ் இப்போது தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலுமே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநில அரசுகளே எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இதேபோல பீகார் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அந்தந்த மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தன. இனிமேல் அந்த அவசியம் தேவையில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவினை அறிவித்த அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அரசே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் என்பதால் மாநில அரசுகள் அந்த தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியே ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கான தேவை இனிமேல் இல்லை என்பதால் அனைத்து மாநிலங்களும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அறிவிப்புகள், நடைமுறைகளை நிறுத்திக் கொள்ளலாம் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவினை அறிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் தனியாக எடுக்க வேண்டியதில்லை, மத்திய அரசே அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அறிவித்திருக்கிறது. பல மாநிலங்களில் இதுபோன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் மாநில உயர்நீதிமன்றங்களிலும் நிலுவையில் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாகவும், அரசியல் ரீதியாகவும் மற்றும் சமூக ரீதியாகவும் இந்த முடிவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக கருதப்படுகிறது.